யாடி மோகினிக்கு இப்போ வரைக்கும் நான் யாடி மோகினியா தான் எல்லார் மனசுலயும் இருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் அத்தன கேரக்டர் பண்ணிட்டேன். பிரியாள் ஆமா, அண்ட் ஸ்ருதி கேரக்டர் அண்ட் அபியும் நானும் கீர்த்தி. ஆமா. சோ இந்த கேரக்டர் எல்லாம் விட பட் இருந்தாலும் அது ஒரு டச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அது லைக் யாடி எங்க போ மோகினி. அததான் கேட்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த கேரக்டர் மக்களோட மனசுல இருந்து வெளிய வரல. ஓகே. அந்த கேரக்டரா தான் அதாவது எல்லார் மனசுலயும் எப்படி உனக்கு வந்து இந்த சாமி பிடிக்கும், அந்த சாமி ஆ. பிடிக்கும் அப்படின்ற சாமி பேர டக்குன்னு சொல்றாங்களோ, நம்ம சீரியல் லவ்வர்ஸ பொறுத்தவரைக்கும் பேய் கேரக்டர் அப்படின்னா, பேய் அப்படின்னாலே என்னோட ஞாபகம் கண்டிப்பா நெறைய பேருக்கு வந்து போறவங்க இருக்காங்க. ஓகே. சோ நானே நார்மலா பிளாக் சாரி எப்பயாவது வேர் பண்ணும்போது, அ, "ஆ யாழி மோகினி இன்னும் நீங்க மறக்கலையா?" அப்படின்னு. இப்ப ரீசென்ட்டா ஒரு பிளாக் சாரில வீடியோ போட்டிருந்தேன். ஆ. "நீங்க இன்னும் யாழி மோகினிலருந்து வெளிய வரலையா? அதே பிளாக் சாரி மாரியே போட்டிருக்கீங்க" அப்படின்னு. ஓகே. அந்த பிளாக் சாரி அப்படின்னாலே அந்த அந்த பேய் அது தான் ஞாபகம் பெர்சனலா வருது. எடுத்துக்கிறது ஒண்ணு இருக்குல்ல அதுல. சோ அந்த கேரக்டர் இப்போ வரைக்கும் யார் மனசுலயும் வந்து போவாம இருக்கு. ஓகே. யமுனா ஏன் சூஸியா இருக்காங்கன்னு கேட்கலாமா? இல்ல யமுனா ரொம்ப பார்த்து கவனமா ஒரு விஷயத்த செலக்ட் பண்றாங்கன்னு கேட்கலாமா? 2மே ஒண்ணு ஒண்ணு தான் என்ன பொறுத்தவரைக்கும். யாஹ் ப்ளீஸ். ஏன் யமுனா சூஸி அப்டின்னா, அது என்னோட இயல்பு. ஓகே. என்கிட்ட சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு குணம் இருக்குங்கிறது நான் ஸ்கூல் லைஃப்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்குன்னு ஒரு ஒரு கருத்து தெரியிற வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, ம். அந்த வயசுலேருந்து எனக்கு அந்த ஒரு எனக்கு இதுதான் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியுது. நான் ஏன் அவங்கள மாதிரி அப்படி பண்ணல? நான் ஏன் இப்படி இருக்கணும்னு நெனைக்கிறேன்னு நான் நெறைய விஷயத்துல என்ன நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு தோணியிருக்கு. அவங்க சைட்ல நாம போய் ஒரு விஷயத்த அவங்களோட பண்ணி பார்க்கும்போது, அது எனக்கு செட் ஆகல. ஓகே. அவங்க 4 பேர் சேர்ந்து பண்ற ஒரு விஷயத்த, நான் தனியா பெட்டரா, சூப்பரா பண்ணி காட்டுறேன். ஆ. அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள வந்துட்டே இருக்கும் எப்பவுமே. அப்பத்துலருந்து ஆரம்பம் தான் அது. நான் வந்து சூஸி அண்ட் வந்து யமுனாங்கிறது ரொம்ப பார்த்து பார்த்து பண்றது. இது சூஸிங்கிறதே பார்த்து பார்த்து பண்ணா தான் அந்த சூஸே வரும். ஓகே. நைஸ். டக்குன்னு நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். கரெக்ட், கரெக்ட். சூசிங் ஏன் பண்றோம்னா, இது பெட்டரா? இது பெட்டரா? இது நல்லா இருக்கா? இது போட்டா இப்படி இருக்குமா? இந்த சாரி போட்டா குத்துமா? இது போட்டா ரொம்ப எல்லாருக்கும் ம். கம்ஃபர்டபுளா இல்லாம போயிருமா? இத்தன விஷயம் பண்றது, நான் ரொம்ப சூஸ் பண்றேன். ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான். சூஸ்னஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயமே.